நாம் தற்சமயம் ஆதிசங்கரர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் அவரின் குருவை நோக்கின பயணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த 3வது பதிவில் ஆதிசங்கரர் தன்னுடைய 9வது வயதில் நர்மதா நதிக்கு பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து நதிக்கிட்ட வரார். அங்கே இவரோட குருவோட பெயர், அங்கே இவருக்கு அமைஞ்ச குருவோட பெயர் கோவிந்த பகவத் பாதர். கோவிந்த பகவத் பாதர் ஆதிசங்கரரை பார்த்த உடனே அந்த இடத்துல 2 ஸ்தோத்திரம் அமையிறது. நீ யாருன்னு கேட்குறதுக்கு பதிலாக நிர்வாண சதகம் அமையிறது. அதுக்கப்புறம் இவர் குரு பாதுகா பஞ்சகம்னு 5 பேரா கொண்ட இன்னொரு ஸ்தோத்திரம், அதையும் படிக்கிறார். இந்த குரு பாதுகா பஞ்சகம் படிக்கிறவாளுக்கு குருவோட கட்டாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நிர்வாண சதகம் எப்படி வந்தது அப்படின்னா, கோவிந்த பாகவத் பாதர் இவரை நீ யாருன்னு கேட்கும்போது, நான் பூமி இல்லை, தண்ணியும் இல்லை, காற்றும் இல்லை, நெருப்பும் இல்லை, ஆகாயமும் இல்லை, நான் மனசும் இல்லை, நான் இந்த பஞ்ச இந்திரியங்களும் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்லிவிட்டு, இது எதுவும் இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதோட பொருள் அமையிறது. இதை கேட்டுட்டு கோவிந்த பகவத் பாதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. இவருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்ததோடு இல்லாமல் அவருக்கு வேதங்களின் பிரிவுகள் எல்லாமே ஆதிசங்கரருக்கு போதிக்கிறார். அந்த டயத்தில் அந்த சமயத்தில் நர்மதா நதியில் வெள்ளம் வருது. ஆதிசங்கரர் தன்னுடைய கமண்டலத்துக்குள்ளே அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த வெள்ளத்தை போக்குறார் அப்படின்னு நமக்கு விவரம் கிடைக்கிது. இந்த கோவிந்த பாகவத் பாதருக்கு ஒரு குரு இருந்தார். அவரோட பேர் கௌடபாதர். இந்த ஆதிசங்கரரோட வாழ்க்கை வரலாறு கௌடபாதரை பற்றி சொல்லாமல் ஒரு நிறைவு பெறாது. பதஞ்சலி முனிவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் யோக சூத்திரத்தெலாம் எழுதினார். இந்த கௌடபாதரும் பதஞ்சலியும் நம்ம சனாதன தர்மத்துக்காக என்ன நடத்தினார்கள், என்ன அவர்கள் முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய புராணம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல பதஞ்சலி முனிவர் எழுதின ஒரு ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லிவிட்டு மேற்கொண்டு நம்ம ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். பதஞ்சலி முனிவர் தன்னை அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தலை கொண்டவராக மாறுறதாகவும், அந்த கதையில் கௌடபாதர் பிரம்மராட்சஸா போயிடுறதாகவும் வருது. அது ஒரு பெரிய கதை அப்படிங்கிறதுனால நான் அதை சுருக்கி 2 வரியில் சொல்கிறேன். இது தொடர்பாக முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவா தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நான் பதஞ்சலி அவர்கள் எழுதின ஒரு ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்துக்கு பேர் சரண ஸ்ருங்க ரஹித ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தோட தனித்தன்மை என்ன அப்படின்னு கேட்டாக்க, இது நடராஜர் மேலே எழுதினது.
பதஞ்சலி வந்து நடராஜரோட தீவிர பக்தர். இந்த ஸ்தோத்திரத்தில் வந்து தீர்க்கம் இல்லாமல், அதாவது கொம்பும் இருக்காது காலும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அமைஞ்ச ஒரு ஸ்தோத்திரம். இப்போ பதஞ்சலி முனிவரோட கௌடபாதர் அவர்களின் சிறிய ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு மேலே வந்து ஆதிசங்கரர் அவர்கள் தன்னோட குருவோட போதனையெல்லாம் ஆகவிட்டு 12 வயசில் நிறைய கமெண்ட்ரிஸ் எழுத ஆரம்பிக்கிறார். பாஷ்யம்னு சொல்லுவாள், இங்கிலீஷில் வந்து கமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாள். வியாசர் அவர்கள் எழுதின பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து கமெண்ட்ரி எழுதியிருக்கார். வியாசர் அவர்களின் பிரம்மசூத்திரம் அப்படின்னா அது வந்து உபனிஷத்துக்கு சம்மந்தமாக இருக்குது. அந்த பிரம்மசூத்திரங்கிற அந்த படைப்பு அது வந்து ஒரு ரத்னத்தோடு நம்ம ஒப்பிடலாம். ஒரு வைரம் அப்படின்னு வைரம் அப்படின்னு சொல்லி ஒப்பிடலாம். அந்த பிரம்மசூத்திரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு வைர நகையை வாங்கிறதுக்கு பணம் வேணுமோ, அந்த பணம் இல்லாமல் எப்படி அந்த வைர நகையை வாங்க முடியாதோ, அதே மாதிரி இந்த பிரம்மசூத்திரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதிசங்கரரோட பாஷ்யம் ரொம்ப முக்கியம். ஆதிசங்கரரோட பாஷ்யம் எப்படி நம்ம வைர நகையை வாங்கிறதுக்கு உண்டான பணத்தோட தேவையை, பணம் எப்படி உதவுறதோ அதே மாதிரி இந்த பாஷ்யம் வந்து பிரம்மசூத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது. 12 வயசுக்கு அப்புறம் நிறையா பாஷ்யங்கள் வந்து அவரால் எழுதப்படுறது. அதுக்கப்புறம் 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அவரோட யாத்திரைகள் நடக்கிறது. 32 வயசுக்குள்ளே அவர் என்னெல்லாம் செஞ்சார், சனாதன தர்மத்துக்கு அவரால் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து போக போக நம்ம பார்க்கலாம்.